Hi friends, welcome and welcome back to my channel Uppu Puli. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நான்வெஜ் ரெசிபி. சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டுருக்கேன். பார்க்காதவங்களுக்காக லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் எண்ட் கார்ட்ஸ்லயும் தரேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சங்கரா மீன் குழம்புக்கு நான் சங்கரா மீன் வந்து ஒரு 1/2 கிலோ போல எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதுலேருந்து நான் இப்போ ஒரு 3 பீஸ் மட்டும்தான் எடுக்க போகிறேன். அப்படியே முழுசாகவே போட போகிறேன். ஒரு மீன் குழம்பும் ஒரு மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சங்கரா மீன் வந்து ஸ்பெஷலி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீனில் பார்த்திங்கன்னா நான் இடையில மட்டும் நான் வந்து லைட்டாக ஸ்லிட் பண்ணுறேன். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் அதில் குழம்புல இருக்க அந்த புளி காரம் எல்லாமே இறங்கும். மீன் வந்து நம்ம முழுசாக சேர்க்குறோம், அதனால் புளிப்பு காரம்லாம் இறங்குறதுக்காக இந்த மாதிரி நான் ஸ்லிட்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு வந்து இதிலே சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு புளி தண்ணி எடுக்க போகிறேன். புளியிலேருந்து புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இங்கே குழம்பு பொடி சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் குழம்பு பொடி இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் கலந்து உங்கள் குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே மண் சட்டியில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தாளிக்கிறேன். தாளிச்சிட்டு ஜீரகம் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறேன். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம். இதை நான் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குறேன். தக்காளி வந்து ஒரு தக்காளி சேர்க்குறேன். பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா வதக்குறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து புளி தண்ணியை ஊற்ற முடியும். இப்போ கொஞ்சமாக உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குறதுக்காக வேண்டி சேர்க்குறேன். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கனாலே போதும். லோ ஃப்ளேமில் நல்லா வந்து மசிஞ்சு உங்களுக்கு கிடைக்கும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னே நல்லா வதக்கி விட்டு அந்த இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ புளி தண்ணி வந்து நான் ஊற்றுறேன். புளியில் வந்துட்டு குழம்பு பொடி சேர்த்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து இப்போ நான் சேர்க்குறேன். குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் உங்களுக்கு பச்சை வாடையெல்லாம் போகும். போனதுக்கப்புறம் நான் இங்கே மாங்காய் சேர்க்குறேன். மாங்காய் வந்து ஒரு 4 பீஸ் சேர்க்குறேன். உங்களுடைய புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு அளவுக்கு வந்து இந்த மாங்காய் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். 5 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து மாங்காய் வந்து முக்கால்வாசி வெந்துடும். முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மீனை வந்து அப்படியே நான் சேர்க்குறேன். உங்களுக்கு இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய்லாம் ஊற்றாமலே இந்த குழம்பு நல்லாயிருக்கும். மீன் பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும். இதை இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்திங்கனாலே போதும், நல்லாவே வெந்துடும். நான் இங்கே 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். மீன் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பராக மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சங்கரா மீன் குழம்பை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.